children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. லிஸ்ட் த அவுட்கம்ஸ் யூ கேன் சி இன் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்கம்ஸ் கேட்டிருக்காங்க. அவுட்கம்ஸ்னா என்ன, ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ப்ராபபிலிட்டினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, அந்த சான்சஸோட மெஷரை நம்ம சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவுட்கம் அப்படின்றது டைரக்ட் ஆன்சர், இதுதான் வரும். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் வரும், டெய்ல் வரும், கரெக்டாக? ஸோ இது வந்து அவுட்கம், ஒரு காயினை டாஸ் பண்ணுறதுக்குரிய அவுட்கம்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி வேறு, அவுட்கம்ஸ் வேறு. ப்ராபபிலிட்டிக்கும் அவுட்கம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு அவுட்கம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு அவுட்கம் கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏசம்க்கு வந்து ஸ்பின்னிங் எ வீல், ஒரு வீலை வந்து ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன அவுட்கம்ஸ் வரும், அந்த வீலோட பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ABCDன்னு இருக்குது. ஏ வந்து 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்றதுனால 2 அவுட்கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. யூனிக்காக இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஏ ஒரு அவுட்கம், B ஒரு அவுட்கம், C ஒரு அவுட்கம், D ஒரு அவுட்கம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்பின்னிங் வீல் இதோட அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அவுட்கம்ஸ் வரும். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, there are 4 letters. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு? A, B, C, D in a spinning wheel. So there are 4 outcomes. எதனால 4 outcomesனு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டின்றது சான்சஸோட மெஷர், அவுட்கம்ஸ் அப்படின்றது நமக்கு டைரக்டாக ஒரு ஈவெண்ட் நம்ம பண்ணுறப்போ என்னென்னலாம் நமக்கு வரும் அப்படின்றது தான் அவுட்கம், டைரக்ட் ஆன்சர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஏசம்க்கு இதுதான் ஆன்சர். தெர் ஆர் 4 letters ABCD in a spinning wheel. ஸோ தெர் ஆர் 4 outcomes. நெக்ஸ்ட் வந்து பி சம் பாருங்க. டாஸிங் 2 coins டுகெதர். இப்போ ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறப்ப ஹெட் டெய்ல் வரும் அவுட்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம். 2 coinsஸை ஒரே டைமில் அட் அ டைமில் டுகெதராக நீங்கள் டாஸ் பண்ணுறப்போ என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வென் 2 coins are tossed together, there are எத்தனை அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றத இப்போ நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? டேஷ் பாசிபிள் அவுட்கம்ஸ். என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணுறீங்க, என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? ஹெட் வரும். அதாவது இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின் வச்சுக்கோங்க. 2 காயின்லேயுமே ஹெட் வரும். டெய்ல். ஃபர்ஸ்ட் காயின்லேயும் டெய்ல், செகண்ட் காயின்லேயும் டெய்ல். தேர்ட் வந்து ஹெட். ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு, செகண்ட் காயினில் டெய்ல். ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல், செகண்ட் காயினில் ஹெட். அப்போ 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு இருக்குது, கரெக்டாக? அப்போது when 2 coins are tossed together, there are 4 possible outcomes. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஃபர்ஸ்ட் சம்? ஸோ இதில் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் அவுட்கம்ஸ் தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. when a die is thrown. ஸோ டை எல்லாருக்குமே தெரியும், லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போயுமே நீங்கள் வீட்டில் வந்து போர்ட் கேம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டையை வந்து த்ரோ பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் த அவுட்கம்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டையை வந்து நம்ம நார்மலாக த்ரோ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6, கரெக்டாக? நமக்கு வந்து இதில் பர்டிகுலராக வந்து
ப்ரைம் நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பர் வரணும் அப்படின்னா என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பருக்கு நமக்கு என்ன டெஃபினிஷன் நமக்கு தெரியும்? ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ப்ரைம் நம்பருக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பருக்கு நம்பர் கிரேட்டர் தென் 1 that have only 2 டிவைசஸ் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? 1 and the number itself இருக்கணும். 1 and itself. இதுதான் ப்ரைம் நம்பரோட டெஃபினிஷன். கிரேட்டர் தென் 1 இருக்கணும், நம்பர் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அதே மாதிரி அந்த நம்பருக்கு வந்து 2 டிவைசஸ் தான் இருக்கணும். 1 இருக்கணும், அந்த நம்பர் இட்செல்ஃபே இருக்கணும். அதாவது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 டேபிளில் வரணும், அப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் இப்போ ஒரு நம்பர் 2 எடுத்துக்கிட்டோன்னா 2ன்றது 1 டேபிளில் வரும், 2 டேபிள்ஸ்லேயே வரும், அதோட டேபிள்லேயே வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ரைம் நம்பர். எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது டேபிள்ஸ்லலாம் வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா டைஸில் 1 நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 2 எடுத்திங்கன்னா 2 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். ஸோ 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான். 3 எடுத்திங்கன்னா 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிள்லேயும் வராது. அப்போ அது ஒரு ப்ரைம் நம்பர். பட் 4 எடுத்திங்கன்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 டேபிள்ஸில் வேறு வருது இல்லை, அதனால இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 எடுத்திங்கன்னா ப்ரைம் நம்பர், 1 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் மட்டும்தான் வரும். 6 எடுத்து பாருங்கள், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நமக்கு வந்து அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கணும்னா 2 வரணும், 3 வரணும், 5 வரணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டெப் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்ற டெஃபினிஷன்ஸ்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ரஃப் நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா ஏ சப்டிவிஷனுக்கு வந்து அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவெண்ட் அப்படின்றது இந்த அவுட்கம்மை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அவுட்கம் நமக்கு வருது இல்லையா, அதுதான் ஈவெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர் ஆர் என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்குது? 2, 3, 5. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி சப்டிவிஷன் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? நாட் அ ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அவுட்கம் வரும்? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 2, 3, 5 வந்து ப்ரைம் நம்பர் சொல்லிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இதெல்லாம் நாட் அ ப்ரைம் நம்பர் கண்டிஷனில் வரும். அப்போ செகண்ட் பிக்கு வந்து என்ன எழுதணும் அப்படின்னா அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் not getting a prime number or என்னென்ன வரும்? 1, 4, 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 1, 4, 6. நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப்டிவிஷன் பாருங்க. என் நம்பர் கிரேட்டர் தென் 5 சொல்லியிருக்காங்க. இந்த அவுட்கமில் கிரேட்டர் தென் 5னா என்ன இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 6. அப்போ தேர்டு சப்டிவிஷனுக்கு வந்து 6 தான் ஆன்சர். அப்போது அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நம்பர் கிரேட்டர் தென் 5 is 6. ஓகேவா? அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் getting number greater than 5 வந்து 6. and last என்ன கேட்டிருக்காங்க? a number not greater than 5. first greater than 5 கேட்டிருந்தாங்க, இப்போ not greater than 5 சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 இந்த 5 அவுட்கம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது டி சப்டிவிஷன் அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் number greater than 5 is 1, 2, 3, 4, 5. ஓகேவா?
5 விட அதிகமாக இருக்கக்கூடாது, பட் 5க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ 1 2 3 4 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் சம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஃபைண்ட் த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா, ஏ சம் பண்ணோம்ல, அந்த வீல் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ப்ராபபிலிட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்கம்ஸ் கிடையாது, ப்ராபபிலிட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி இன் கொஸ்டின் 1A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்டர் வந்து டியில் நிற்கணும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சான்சஸோட மெஷர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னது? மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கம், கீழே வந்து டோட்டல் அவுட்கம் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ ஸ்டாப்பிங் ஆன் டி தான் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, in a spinning wheel எத்தனை அவுட்கம்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 வரும். ஏன்னா ஏ வரலாம், அகைன் இல்லைன்னா ஏ வரலாம், 2 இருக்கிறதுனால இந்த ஏவும் வரலாம், இந்த ஏவும் வரலாம். ஸோ ஏ கமா பி கமா சி கமா டி. ஸோ 5 அவுட்கம்ஸ் வரும். ஓகேவா? நமக்கு ப்ரீவியஸாக கேட்டது ஜஸ்ட் அவுட்கம்ஸ் கேட்டாங்க. அதனால நம்ம என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்னு நம்ம எழுதணும், ஏபிசிடின்னு. ஏஏ எழுதாமல் ஏபிசிடி எழுதுறோம். டோட்டல் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து என்ன எழுதணும்? எங்கெங்கெல்லாம் பாயிண்டர் நமக்கு நிற்குமோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏ கமா பி கமா சி கமா டி. அப்போ நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 5. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாப்பிங் ஆன் டி, பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி, பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி is equal to number of favorable outcome by total number of outcomes. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து நமக்கு 5 இருக்கும். பை 5 ஃபேவரபிள் அவுட்கம் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டி கேட்டிருக்காங்க. டி வந்து ஒரே ஒரு டி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ 1. இப்போ 1/5 தான் நமக்கு ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்றது இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஜஸ்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, அவ்வளோதான். நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ்க்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி சப்டிவிஷன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஆஸ் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள்டு டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக வந்து கார்ட்ஸில் 52 கார்ட்ஸ் இருக்கும். அதை நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஆஷ் மட்டும் எடுக்கணும். அதுக்குடைய ப்ராபபிலிட்டி ஆஷ் வரணும்னா அதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஷ் வந்து உங்களுக்கே தெரியும் 4 ஆஷ் இருக்கும் கார்ட்ஸில். கரெக்டாக? ஸ்பேடில் ஒரு ஆஷ் இருக்கும், டைஸில் ஒரு ஆஷ் இருக்கும், கிளாரில் ஒரு ஆஷ் இருக்கும், ஹாட்டினில் ஒரு ஆஷ் இருக்கும். ஸோ 4 ஆஷ் இருக்கும். ஸோ 4 ஆஷில் எந்த ஆஷ்னாலும் வரலாம். ஆனால் ஆஷ் வந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஷ் வரணும், அவ்வளோதான். அதுதான் ஈவெண்ட். அதோட ப்ராபபிலிட்டி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இது தெரியும், ஒரு இதுலேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? 13. ஸோ டோட்டலாக நமக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 52 அவுட்கம்ஸ் இருக்கும். டோட்டல் அவுட்கம் வந்து 52. இப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, தெர் ஆர் 4 asses in a deck of 52 playing cards. கார்ட்ஸ் வந்து விளையாடாதவங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து 4 ஆசஸ் இருக்கும்னு தெரியாது. இந்த சம்மில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 4 ஆசஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன இருக்கும்?
52 கார்ட்ஸ் இருக்கிறனால 52 அவுட்கம்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம் வந்து ஆஷ் மட்டும் தான் வரணும். அப்போ 4 தான் ஃபேவரபிள் அவுட்கம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு எதுக்கு ப்ராபபிலிட்டி வேணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆஸ். இங்கே நமக்கு ஃபுல் ஃபார்மில் எழுதணும்னு தேவையில்ல. பி ஆஃப் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஆஃப்னு ரீட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 4, டோட்டல் அவுட்கம் வந்து 52. இதை கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. 2 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 26 வரும். அகெயின் 2 டேபிளில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 2 is 2. இது வந்து 13 டைம்ஸ் வரும். ஸோ 1/13 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சப்டிவிஷன் சி பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் ஆப்பிள்ஸ் எல்லாமே ஆர்ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஆப்பிள்ஸ்லாம் ஜிஜின்னு இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? டோட்டல் ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4. இப்போ 4/7 தான் ஆன்சர். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டெப் எழுதி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ். டோட்டலாக எத்தனை ஆப்பிள் இருந்துச்சு? 7 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். நமக்கு ரெட் ஆப்பிள் தானே வரணும். ரெட் ஆப்பிள் எவ்வளோ இருந்தது? 4 இருந்துச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் ஆப்பிள் அப்போ 4/7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்லி ஒன் ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் divided by total number of outcomes. Number of favorable outcomes by total outcomes. Understand ஆகுதா சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.